பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அமாபாத். அன்பார்ந்த நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஹ்ரு ரமலான் விசேட இஃப்தார் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் இன்று நாம் கலந்துரையாடலுக்காக எடுத்துக்கொண்ட விடயம்தான் அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை உருவாக்குவதற்காக ரமலானை திட்டமிடுவோம் எனும் கருப்பொருளிற்கிணங்க ரமலான் மாதமானது இஸ்லாமிய கலண்டரிலே 9வது மாதமாகும். இம்மாதத்தில் நோன்பு நோட்பது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும். இம்மாதத்தின் சிறப்புகள் பலவாகும் என்பது நாம் அனைவரும் பொதுவாக அறிந்த ஒரு விடயமே. அதிலும் முக்கியமானதுதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். அந்த வகையில் ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை பேணுவது மிக அவசியமாகும். இதனால் மனிதனோடு உள்ளார்ந்த ரீதியாக அல் குர்ஆன் கலந்து ஏனைய மாதங்களையும் அல் குர்ஆனிய மாதங்களாக மாற்றுவதற்கு இது வழியமைக்கின்றது. ஆகவே இத்தலைப்பில் தெளிவினை பெறுவதற்கும் அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை வழங்குவதற்குமாக இன்று எம்முடன் இணைந்து கொள்கிறார் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவியான ஃபாத்திமா ஷன்ஹா ஜலீல் அவர்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சகோதரி. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சகோதரி. ரமலான் மாதத்தில் அல் குர்ஆன் இறங்கியதால் இவ்ரமலானை அல் குர்ஆனோடு சேர்ந்து திட்டமிடுவது மிக அவசியமாகும். ரமலான் மாதத்தை அதிகம் பயனுள்ளதாக கழிப்பதற்கு நேயர்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றனர். ஆனால் அதை எப்படி திட்டமிடுவது, எவ்வாறு திட்டமிடுவது போன்ற அறிவு குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் ரமலானை திட்டமிடுவது பற்றி சில உதவி குறிப்புகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆம், நிச்சயமாக. சூர பக்கராவில் 185வது வசனத்தில் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் மனிதர்களுக்கான முழுமையான வழிகாட்டியாகவும் இன்னும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதற்குமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ளது. இவ்வசனத்தை எடுத்துக்கொண்டால் ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆன் ஓதுவதை அதிகரிப்பது, தொழுகைகளை அதிகரிப்பது, தான தர்மங்கள் செய்வதை அதிகரிப்பது, இன்னும் நல்லமல்கள் செய்வதை அதிகரித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. இன்னும் நீங்கள் கூறியதை போன்று எவ்வாறு ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனோடு இருக்கின்ற நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றால், முதலாவதாக அல் குர்ஆன் ஓதுவதற்கான தினசரி நேர அட்டவணை ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது 10 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் வீதம் 30 நாட்களுக்கு 3 குர்ஆன்களை ஓதி முடிக்க இயலுமாக இருக்கும். அதேபடி 10 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் வீதம் 30 நாட்களுக்கு 3 குர்ஆன் என்று சொல்கிறீர்கள்? எவ்வாறெனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பின்னரோ முன்னரோ 12 பக்கங்களை ஓதி முடித்தல் வேண்டும். இதனால் ஒரு நாளைக்கு 60 பக்கங்களை ஓதி முடிக்க இயலுமாக இருக்கும். இவ்வாறு ஓதுவதனால் 10 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் என்ற வீதம் 30 நாட்களுக்கு 3 குர்ஆன்களை ஓதி முடிக்க இயலுமாக இருக்கும். அடுத்தது என்னவென்றால், குர்ஆனை ஓதும்போது அதன் பொருளை அறிந்து ஓத வேண்டும். உங்களுக்கே தெரியும், தற்காலத்தில் தமிழ் மொழி மூலமான அதிகமான மொழிபெயர்ப்புகள் காணப்படுகின்றன. தமிழ் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், உதாரணமாக தமிழ் குர்ஆன் என்று கூட ஆன்லைன் வலைத்தளமே காணப்படுகின்றது. இவ்வாறு தமிழ் மொழிபெயர்ப்புகளினூடாக குர்ஆனிய வசனங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அல்லது குர்ஆனிய வசனங்கள் பற்றிய விளக்கமான அறிவு தேவைப்படும் சமயத்தில் தஃப்சீர் விளக்க உரைகளை படிப்பதனூடாகவும் இன்னும் பார்ப்பதன் கேட்பதன் மூலமாக ஆடியோ வீடியோக்களில் இருந்தும் குர்ஆனிய வசனங்களுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள இயலுமாக இருக்கும். இன்னும் தற்காலத்தில் AI தொழில்நுட்பம் மிகவும் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிற சமயத்தில் நாம் ஆன்லைன் வலைத்தளங்களை பயன்படுத்தியே அல் குர்ஆனிய வசனங்களுக்கான விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் தற்காலத்தில் வாழ்கின்ற அறிஞர்களது உரையாடல்கள், கருத்தரங்குகளுக்கு பங்கேற்றும் எமது நடைமுறை ரீதியான கேள்விகளை கேட்டு எம் ஐயங்களை தீர்த்து கொள்ள முடியும். இவ்வாறான வழிமுறைகளால் ரமலான் மாதத்தில் நாம் அல் குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பினை பேண இயலுமாக அமைகின்றது. மிகவும் எளிமையான வழிமுறைகளை கூறினீர்கள். இவை தற்காலத்தில் நடைமுறை சாத்தியமானதாகவும் இருந்தது. அடுத்து அல் குர்ஆனை மனனம் செய்வது, குடும்பத்துடன் குர்ஆன் தஃப்சீர் படிப்பதற்கான அல் குர்ஆனிய போதனைகளை அன்றாட வாழ்வில் எடுத்து நடப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை எம்முடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆம், நிச்சயமாக. அல் குர்ஆனை மனனம் செய்வது என்பது
ஒரு மதிப்புமிக்க மற்றும் மிக முக்கியமான செயலாகும். அதனை மனனம் செய்வதற்காக சில இலகுவான வழிமுறைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக தஜ்வீதை கற்றல், அதாவது குர்ஆனை உச்சரிப்பதற்கான வழிமுறைகளை கற்றல் வேண்டும். இவ்வாறு கற்றதன் பின்னர் குர்ஆனை மனனம் செய்ய தொடங்கினால் எமக்கு ஓதலில் அழகும் மனனம் செய்வதில் இலகும் கிடைக்கும். இன்னும் அல் குர்ஆனிய வசனங்களை அதன் பொருள்களோடு தொடர்பு படுத்தி நாம் மனனம் செய்யும் போது இன்னும் மனனம் செய்ய இலகுவாக அமையும். இன்னும் குர்ஆனை மனனம் செய்வதற்காக ஒரே அல் குர்ஆன் பிரதியை பயன்படுத்த வேண்டும். வேறு வேறு அல் குர்ஆன் பிரதியை பயன்படுத்துவதை விட ஒரே குர்ஆனை பயன்படுத்துவது சிறந்த வழிமுறை என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக. ஏனெனில் ஒரே அல் குர்ஆன் பிரதியை பயன்படுத்தும் போது அதன் பக்கங்களை அடையாளப்படுத்தி எமக்கு மனனம் செய்வதற்கு மிக இலகுவாக அமைகின்றன. இன்னும் நாம் மனனம் செய்யும் குர்ஆனிய வசனங்களை தொழுகைகளில் அடிக்கடி ஓதி வருவதன் மூலமும் நாம் மனனம் செய்தவற்றை மீட்டி பார்ப்பதற்கும் இன்னும் மனனம் செய்வதற்கு மிக இலகுவாக அமைகின்றன. இவ்வாறான வழிமுறைகளால் நாம் அல் குர்ஆனிய வசனங்களை மிக இலகுவாக மனனம் செய்ய இயலுமாக காணப்படுகின்றன. அடுத்தது, நீங்கள் கூறியதை போன்று தஃப்சீர் வசனங்களை தஃப்சீரை எவ்வாறு குடும்பத்தோடு சேர்ந்து கற்பது என்பதனால் எனது கருத்து என்னவென்றால், தஃப்சீரை படிப்பது குடும்பத்தோடு தஃப்சீரை படிப்பதற்கு மிக உகந்த நேரமாக காணப்படுவது ஒன்று சஹருக்கு பின்னுள்ள காலை நேரம் அல்லது மாலை நேரங்களில் கற்கலாம். ஏனெனில் அந்நேரங்கள் தான் குடும்ப அங்கத்தினவர் அனைவரும் வீட்டில் இருக்கும் நேரமாக காணப்படுகின்றது. அந்நேரங்களில் தஃப்சீரை குடும்பம் ரீதியாக கற்கலாம். இவை ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் வாழ்க்கை போக்கு அவர்களது வேலைகளுக்கு ஏற்ப இந்த நேரங்களை திட்டமிட்டு கொள்ளலாம். அடுத்து, அன்றாட வாழ்வில் எவ்வாறு அல் குர்ஆனிய போதனைகளை எடுத்து நடப்பது? நிச்சயமாக. தற்காலத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினை தான் அல் குர்ஆனை கற்கின்றார்கள், ஓதுகின்றார்கள், ஆனால் அல் குர்ஆனிய போதனைகளை வாழ்வில் எடுத்து நடப்பது குறைவாக காணப்படுகின்றது. இதற்காக ஒவ்வொரு ஐவேளை தொழுகையிலையும் மனப்பூர்வமாக நேர்த்தியாக தொழுவதனூடாகவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுக்கும் எமக்கும் ஒரு நேரடியான தொடர்பு ஒன்று ஏற்படுகின்றது. இன்னும் அல் குர்ஆன் கூறுவதை போன்று பொருளாதார நெறிமுறைகளில் வட்டி தடை, இன்னும் மோசடி தவிர்ப்பு, பொருளாதாரத்தில் நேர்மை, வணிகத்தில் நேர்மை போன்ற அல் குர்ஆனிய போதனைகளை என் பொருளாதார நடவடிக்கையிலும் கூட நாம் ஈடுபடுத்தலாம். இன்னும் அல் குர்ஆன் கூறுவதை போன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளல், பெற்றோர்களை மதித்தல், அவர்களுக்கான சேவைகளை செய்து கொடுத்தல், இன்னும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளல் போன்ற விடயங்களால் அல் குர்ஆனிய போதனைகளை குடும்ப உறவுகளில் நாம் மேற்கொள்ளலாம். நீங்கள் கூறியது போன்றுதான் தான தர்மங்களை மேற்கொள்வது, சமூகத்துடன் ஒத்துழைத்து நடப்பது போன்ற வழிமுறைகளையும் கூறலாம் இல்லையா? நிச்சயமாக. இன்னும் அல் குர்ஆன் அறிவை தேடுவதற்கு, அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு தூண்டுகின்றது. இவ்வாறான வழிமுறைகளால், அதாவது இவ்வாறான சிறு சிறு விடயங்களில் கூட அல் குர்ஆனிய போதனைகள் எம் வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய இயலுமாக காணப்படுகின்றது. நீங்கள் கூறுவதும் சரிதான். ரமலானில் கடைபிடிக்கப்படும் அம்சங்கள் ரமலானுக்கு பிற்பட்ட காலங்களிலும் கடைபிடிப்பது குறைவாகவே காணப்படுகின்றது. ஆகவே ரமலானுக்கு பிறகும் அல் குர்ஆனுடனான தொடர்பை எவ்வாறு பேணுவது, அல் குர்ஆன் வாசிப்பினூடாக நஃப்ஸை எவ்வாறு தீர்ப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டல்கள் எதுவும் இடம் உண்டா? நிச்சயமாக. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனெனில் மக்கள் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கின்ற ஒழுக்கங்களை அல்லது ரமலான் மாதத்தில் பேணுகின்ற அல் குர்ஆனோட தொடர்புகளை ஏனைய மாதங்களில் பேணுவதில்லை, தவறவிடுகின்றார்கள். இதற்காக ஏனைய மாதங்களிலும் எவ்வாறு அல் குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பை பேணுவதென்றால் தினசரியாக அல் குர்ஆனை ஓதி வருவது, இன்னும் அல் குர்ஆனிய போதனைகளில் வாழ்வில் எடுத்து நடப்பது, அது மாத்திரமல்லாமல் அல் குர்ஆனின் வசனங்களை பொருள் அறிந்து ஓதுதல், அதனை வாழ்வில் எடுத்து நடத்தல், இன்னும் அல் குர்ஆனிய வசனங்கள் பற்றிய விளக்கங்களை ஏனையுடன் பகிர்ந்து கொள்ளல். இவ்வாறான நடவடிக்கைகளால் ஏனைய மாதங்களிலும் கூட அல் குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பினை பேண முடியுமாக இருக்கின்றது. இன்னும் நீங்கள் கூறியதை போன்று எவ்வாறு அல் குர்ஆனினால் நஃப்ஸை சீர்படுத்தலாம் என்றால், நாம் குர்ஆனை மனனம் செய்யும் போது எம் உள்ளம் அமைதி அடைந்து இன்னும் ஆன்மீக அமைதி ஒன்று ஏற்படுத்துகின்றது. அது மாத்திரமல்லாமல் நாம் குர்ஆனை ஓதும்போது இறைவன் எம் அருகில் இருக்கின்றான் என்ற உணர்வோடு ஓதும் பட்சத்தில் எமது உள்ளம் தூய்மை பெறுகின்றது. அது மாத்திரமில்லாமல்
குர்ஆனை வளமையாக தினசரியாக ஓதி வருவதன் மூலம் உள்ளம் அமைதி பெறுகின்றது. இன்னும் அந்த அமைதியானது ஏனைய நல்ல செயல்கள் செய்வதற்கும் தூண்டுகின்றது. இவ்வாறான வழிமுறைகளால் இன்னும் குர்ஆனை நெருங்கிய தொடர்பு கொண்டு பேணுவதனால் அல் குர்ஆன் எம்மை உள்ளத்தை சீர்படுத்துகின்றது. நீங்கள் ரமலானை திட்டமிடுவதற்கான சிறந்த வழிமுறைகளை எம்முடன் சிறப்பான முறையில் எத்தி வைத்தீர்கள். இன்னும் பல விடயங்களை உம்மிடம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நேரம் கருதி ரமலானை திட்டமிடுவதின் சிறந்த பலன்களுக்கான உதவி குறிப்புகள் மற்றும் அதற்கான முன்னேற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக. ஏனெனில் ரமலான் மாதத்திற்கான முன்னேற்பாடுகள் அதற்கு முன்பே திட்டமிடப்பட வேண்டும். உதாரணமாக ரமலான் மாதத்தில் நான் இவ்வாறான குறிக்கோள்களை அடைய விரும்புகின்றேன், இவ்வாறான விடயங்கள் நான் அடைய விரும்புகின்றேன் என்ற விடயத்தை நாம் ஒரு பட்டியல் ஒன்று இட்டுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக முஹாசபா அட்டவணைகளை கூறலாம். அடுத்தது எமது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை சேகரித்தல் வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விடயமாக ரமலான் மாதத்திற்காக எம் உள்ளத்தை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். தற்காலத்தில் இல்லத்தரசிகள் அமல்கள் செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அதிலும் வீட்டு வேலை காரணமாக அவர்கள் முழுமையாக ரமலானை திட்டமிடுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இது தொடர்பாக குடும்ப ஒத்துழைப்பை எவ்வாறு பெற முடியும் என்பது பற்றிய வழிகாட்டல்கள் எதுவும் உண்டா? நிச்சயமாக. தற்போது பேசப்பட வேண்டிய தலைப்புதான். ஏனெனில் இல்லத்தரசிகளுக்கு ரமலான் மாதத்தில் தான் பிற மாதங்களை விட வேலைகள் அதிகம். நிச்சயமாக. அதனால் அவர்கள் அமல்கள் செய்வதிலும் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இதனால் குடும்ப ஒத்துழைப்பு மிக அவசியமாக காணப்படுகின்றது. இதனால் முதலாவது விடயமாக வீட்டில் ஒரு ஆன்மீக சூழல் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பு ஒன்று காணப்பட வேண்டும். இன்னும் கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் தங்களது பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து தங்கள் வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். இன்னும் மிக முக்கியமான விடயமாக ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி கொள்ளல் வேண்டும். இவ்வாறான விடயங்களில் குடும்ப ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுகின்றன. இக்கலந்துரையாடலின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். நீங்கள் கூறியதை போன்று அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை எம்முடன் சிறப்பான முறையில் எடுத்து கூறினீர்கள். அதிலும் முக்கியமாக ரமலான் அல் குர்ஆனின் மாதம், வாழ்வில் குர்ஆன், அல் குர்ஆனை மனநமிடுவது தொடர்பான சிறந்த வழிகாட்டல்கள் தற்காலத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றன. அந்த வகையில் நீர் எம்முடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் மற்றும் தகவல்கள் அனைத்தும் எமக்கும் எனது நேயர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமா. இன்று எம்முடன் இணைந்து பல புதிய விடயங்களை எத்தி வைத்ததற்கும் இன்னும் எங்கள் ஐயங்களுக்கான தெளிவினை வழங்கியதற்கும் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் இறுதியாண்டு மாணவியான ஃபாத்திமா ஷன்ஹா ஜலீல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். மீண்டும் ஒரு முறை இவ்வாறான முக்கியமான தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் இறுதியாண்டு மாணவியான ஆயிஷா ஷஹானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.